மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையின் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. எழும்பூர், கீழ்ப்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று விநியோகிக்கப்பட உள்ள ரேஷன் பொருட்கள். வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்க விவகாரம் தொடர்பாக டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரிகார்டுகளை சாலையின் குறுக்கே நிறுத்தி டெல்லி காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. டெல்லியில் பேரணியாக சென்றபோது போலீசாருடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தள்ளுமுள்ளு. திரிணாமுல் எம்பி மஹுவா மொய்த்ரா உள்ளிட்ட பெண் எம்பிக்கள் மயங்கியதால் பரபரப்பு. டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பேரணி சென்ற போது தடுத்து நிறுத்தியதால் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தர்ணா. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை கைது செய்து பின்னர் விடுவித்த போலீசார். டெல்லியில் நடந்த போராட்டம் அரசியல் சார்ந்தது அல்ல, அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்கு என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. தூய்மையான வாக்காளர் பட்டியலே தங்களுக்கு தேவை என்றும் பேட்டி. தேர்தல் முறைகேடுகள் என்ற பெயரில் காங்கிரஸ் பொய்களை மலை போல் குவிப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்குகிறார் என்றும் விமர்சனம். சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை 10 ஏவுகணைகள் கொண்டு தாக்கி அழிப்போம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் பகிரங்க மிரட்டல். பாகிஸ்தான் பொறுப்பற்ற அணு ஆயுத நாடு என்பது நிரூபணம். பாகிஸ்தான் ராணுவம் தனது உண்மை நிறத்தை காட்டியுள்ளது என்று அசீம் முனீர் பேச்சுக்கு இந்தியா பதிலடி. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் வருமான வரி மசோதா நிறைவேற்றம். நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961க்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்டுள்ள மசோதா. பென்ஷன் திட்டம் குறித்து அரசு ஊழியர், ஆசிரியர் சங்கங்கள் கருத்து சொல்ல அழைப்பு. ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 8 வரை 4 கட்டங்களாக கருத்துக்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி குழுவிடம் தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. ஒன்பதாம் வகுப்பில் புத்தகத்தை பார்த்து தேர்வெழுத CBSE ஒப்புதல். அடுத்த கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. 9ஆம் வகுப்பில் பாட புத்தகத்தை பார்த்து தேர்வெழுதலாம் என்ற CBSE அறிவிப்பு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். அறிவு வளருமா என்றும் ஆவேசம். நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் எனவும் தகவல். பொறியியல் கலந்தாய்வில் 1,50,000 இடங்கள் தற்போது வரை நிரம்பி உள்ளன. நிரம்பாமல் உள்ள 40,000 இடங்கள் துணை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும் என மாணவர்கள் சேர்க்கை குழு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்தே தொடங்கும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் எடப்பாடி பழனிசாமி தன்னை நினைத்து கொண்டு பேசுவதாகவும் சாடல். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய
இரு கட்சிகள் இணைந்துள்ளதாக பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணியால் முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் கருத்து. ஆணவ கொலைக்கு எதிராக விஜய் குரல் கொடுக்காதது ஏன்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் புகைப்படத்தை இணைத்து பதிவு. எல்கே சுதீஷின் முகநூல் பதிவால் அரசியல் வட்டாரத்தில் விவாதம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவே தனக்கு அரசியல் ரோல் மாடல் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தனது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். சென்னையில் தூய்மை பணிகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேகா துணை நிற்கும் என்றும் உறுதி. சென்னை பனையூரில் தூய்மை பணியாளர்களை சந்தித்தார் தாவேகா தலைவர் விஜய். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களின் குழுவை அழைத்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீமான் ஆதரவு. குறைகளை சொல்ல சொல்ல சாலையில் அமர்ந்து கேட்டார் சீமான். மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். பாலாறு மாசு தொடர்பான வழக்கில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜர். ஆற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்ந்தால் இயற்கை நம்மை தண்டித்துவிடும் என நீதிபதி வேதனை. தமிழகத்தில் 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் சென்னை CBCID டிஐஜியாக பணியிட மாற்றம். கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசில் அமைச்சராக இருந்து வந்த KN ராஜண்ணா திடீர் ராஜினாமா. வாக்குகள் மோசடி புகார் தொடர்பாக கட்சிக்கு எதிராக கருத்து கூறியிருந்த நிலையில் காங்கிரஸ் மேலிடம் உத்தரவின் பேரில் ராஜினாமா. IPL சூதாட்ட வழக்கு தொடர்பாக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தாக்கல் செய்த வழக்கு. தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூலி படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை. தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகை மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் தகவல். பவன் கல்யாணுடன் நடித்த நடிகை நித்யா அகர்வால் விஜயவாடாவில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சிக்கு அரசு வாகனத்தில் சென்றதால் சர்ச்சை. விழா ஏற்பாட்டாளர்கள் தான் வாகனத்தை ஏற்பாடு செய்ததாகவும் தான் அந்த வாகனத்தை தேர்வு செய்யவில்லை எனவும் விளக்கம். டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு விருந்து வைத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சரத் பவார், அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு.
பிரதமர் மோடியுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யா யுக்ரைன் போர் விவகாரத்தில் சாத்தியமான பங்களிப்பை இந்தியா வழங்கும் என பிரதமர் மோடி உறுதி. அடுத்த மாதம் பிரதமர் மோடி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. ஐநா சபை பொதுக்கூட்டத்திற்கு மத்தியில் சந்திக்க இரு நாட்டு தலைவர்களும் முடிவு எடுத்திருப்பதாக ஜெலன்ஸ்கி தகவல். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குபவர்கள் மீது 50% வரி விதிப்போம் என கூறியிருப்பது அவர்களுக்கு பெரிய அடி என ட்ரம்ப் கருத்து. ரஷ்யாவின் பொருளாதாரம் தற்போது நன்றாக இல்லை என்றும் விமர்சனம். சீனாவுக்கு எதிராக வரி விதிப்பு நிறுத்தம் மேலும் 90 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. ஏற்கனவே விதிக்கப்பட்ட காலக்கெடு இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் நீட்டிப்பு. ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 10 வரை முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு பயணம். தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க திட்டம். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்பில் சேர ஆகஸ்ட் 20 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன். முதலமைச்சரின் உடல்நலன் குறித்து விசாரித்தார். சென்னையில் ஏசி மின்சார பேருந்துகள் சேவை தொடக்கம். பெரும்பாக்கம் பேருந்து பணிமனையில் இருந்து தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. ஜாம், அல்வா, ஊறுகாய் போன்ற பொருட்களை பயணிகள் எடுத்துச் செல்ல தடை விதிப்பு. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? மலை தொடர்பான வழக்குகளில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த விவகாரத்தில் 3வது நீதிபதி கேள்வி. சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நெல்லை கவின் கொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனை 2 நாள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி. நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகைகளை அடகு வைத்து 3 கோடி ரூபாய் மோசடி. 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வங்கியின் மேலாளர் உட்பட 3 பேர் கைது. பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க தவறும் போலீசாருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் பாரில் நடந்த தகராறில் கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட பாருக்கு சீல் வைத்து 13 பார்களின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்த புதுச்சேரி கலால் துறை. திருவாரூர் மாவட்டம் கீழ்குடி பகுதியில் உள்ள புத்தாற்றில் மூழ்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. 4 இளைஞர்களின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை. கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வரும் துள்ளுவதோ இளமை பட நடிகர் அபிநயின் மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் தந்து நடிகர் தனுஷ் உதவி. டெல்லியில் நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க போதுமான நாய் காப்பகங்களை 8 வாரங்களுக்குள் உருவாக்க வேண்டும். டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கனமழையால் மெக்சிகோ சிட்டி விமான நிலையத்திற்குள் ஒழுகிய மழை நீர். 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அவதி. தெற்கு ஜப்பானின் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்ற நிலையில் ரயில் சேவையும் பாதிப்பு.
ஐரோப்பிய நாடான மோண்டனெக்ரோவில் வெப்ப அலையால் பரவி வரும் காட்டுத்தீ. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். நீண்ட கால காதலியான ஜார்ஜினாவை கரம் பிடிக்கும் கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர்களுக்கு ஏற்கனவே 5 குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது நிச்சயமாகி உள்ளது குறித்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ள ஜார்ஜினா. மதராசி படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்ட படக்குழு. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாகும் நிலையில் எகிரும் எதிர்பார்ப்பு.